சாலையில் தீப்பிடித்து எரிந்த கார் அவசரமாக வெளியேறியதால் உயிர் பிழைத்த தம்பதி எங்கே நடந்தது? கோவை பொள்ளாச்சி 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறுச்சாமி என்பவர் தனது மனைவியுடன் மருத்துவமனைக்கு காரில் சென்றபோது ஆட்சிப்பட்டி அருகே காரின் முன்பக்கத்திலிருந்து திடீரென புகை வந்துள்ளது. இதைக் கண்டு காரை நிறுத்தி இருவரும் இறங்கிய நிலையில் காரின் முன்பகுதி தீப்பிடித்துள்ளது. தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தெருநாய்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? எப்போது முடிவு கிடைக்கும் இந்த தொல்லைக்கு? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் 2 சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவனை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டில் தெருநாய் தொல்லை இருப்பதாக ஏற்கனவே தகவல் தெரிவித்தும் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் ஒரு சிறுவன் மற்றும் 2 சிறுமிகளை தெருநாய்கள் கடித்துள்ளன. இதில் காயமடைந்த 3 பேரும் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு பள்ளிக்கூடத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. என்ன எச்சரிக்கை விடுத்தாலும் இதுக்கு முடிவே இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை வைத்து ஆசிரியை தூய்மை பணி செய்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மாணவர்களை தூய்மை பணி செய்ய உத்தரவிட்ட ஆசிரியர் குறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலத்தில் நடந்த சம்பவம் தான் இது. நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகலை. பாம்பன் பழைய ரயில் பாலத்தினை அகற்ற கொண்டு வரப்பட்ட கிரேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலுக்கு நடுவே ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. பழைய பால கம்பிகளை அகற்ற கிரேன் வந்தபோது விபத்து ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. மகளிர் சேர்ந்து செய்த காரியம் என்ன தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் நெய்கொட்டான் மரம் பகுதியில் அரசு மகளிர் பேருந்து பழுதானதால் பேருந்தில் பயணித்த மகளிரை வைத்தே பஸ்ஸை தள்ளிச் சென்ற வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. ஓட்டுநர் பல முறை முயற்சித்தும் ஸ்டார்ட் ஆகாததால் நடுரோட்டில் நின்ற பேருந்தை ஓரமாக நிறுத்துவதற்காக பெண்கள் மற்றும் ஆண்கள் சேர்ந்து பேருந்தை தள்ளிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தை சமூக ஆர்வலர்கள் மற்றும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். போக்குவரத்து காவலருக்கு இந்த நிலைமையா? நூலிழையில் உயிர் தப்பித்த காவலரின் அதிர்ச்சி சம்பவம் தான் இது. உத்தரப்பிரதேசம் கிரேட்டர் நொய்டா பகுதியில் காரை நிறுத்தச் சொன்ன போக்குவரத்து காவலர் மீது காரை ஏற்றிய நபரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை அளித்துள்ளது. போக்குவரத்து காவலர் குர்மித் சௌத்ரி மீது காரை ஏற்றிய நபர் காரின் முன்பக்கத்தில் சிக்கிய காவலரை நீண்ட தூரம் இழுத்துச் சென்றுள்ளார். சாதுரியமாக காரிலிருந்து குதித்த காவலர் காயங்களின்றி தப்பினார். இந்நிலையில் போலீசார் காரை இயக்கிய அடையாளம் தெரியாத நபரின் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி எம்எல்ஏ மீது அரசு பெண் ஊழியர் பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க. நிர்வாண வீடியோ கால், 5 முறை கர்ப்பம், கட்டாய கருக்கலைப்பு, கொலை மிரட்டல், பகீர் கிளப்பும் சம்பவத்தின் பின்னணி என்ன? நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி எம்எல்ஏ இளம் பெண்ணிடம் நிர்வாண வீடியோ கால் செய்து அத்துமீறியதாக கூறப்படும் பகீர் காட்சிகள்தான் இவை. இந்த சம்பவம் தான் இன்று ஒட்டுமொத்த ஆந்திர அரசியல் களத்தையும் கொந்தளிக்க வைத்துள்ளது. குளியலில் ஆரம்பித்து உடை மாற்றுவது வரை அத்தனையும் வீடியோ கால் பிரவேசம்தானாம்.
முகத்தை மூடியபடி பேசிக் கொண்டிருக்கும் இந்த பெண் ஒரு அரசு ஊழியர். இவரது கணவர் ஒரு மென் பொறியாளர். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். இந்த நிலையில்தான் ஆந்திர மாநிலத்தின் ஜனசேனா கட்சி எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர் மீது இப்படி ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த பெண். అలా అనుకోవద్దు, నువ్వేం ఒంటరివి కాదు, నీకు నేనున్నాను, ఎటువంటి సిచ్యువేషన్ అయినా సరే నేను నీకుంటాను అని చెప్పేసి నెక్స్ట్ డే నుంచే నాకు అటువంటి ప్రామిసులు చేయడం జరిగింది, అటువంటి భరోసాలు ఇవ్వటం జరిగింది ఆయన నుంచి. సరే అని చెప్పేసి నేను నార్మల్గానే మాట్లాడుతూ వచ్చాను. அந்த வீடியோவில் பெண் கூறியிருப்பது, கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவ ஸ்ரீதர் போட்டியிட்டு வென்றபோது அவருக்கு ஃபேஸ்புக் மூலம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த பெண். அப்படியே இருவரும் பேசி பழகியிருக்கிறார்கள். மேலும் ஒரு உதவி கேட்டு அரவ ஸ்ரீதரை அணுகிய போது செல்போன் எண்ணை பரிமாறி நெருங்கி பழகியுள்ளனர். அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியிருக்கிறது. திருமண ஆசை காட்டி அந்த பெண்ணுடன் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்துள்ளார் அரவ ஸ்ரீதர். ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாறாக அந்த பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறார். கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் இளம் பெண் 5 முறை கர்ப்பம் அடைந்ததாகவும் அந்த கருவை எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர் இளம் பெண்ணை மிரட்டி கலைக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து கேள்வி கேட்ட போதெல்லாம் இளம் பெண்ணை டிரான்ஸ்பர் செய்து விடுவேன் என்றும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் மிரட்டி வந்துள்ளார். இந்த விஷயம் தெரிந்து பெண்ணை கண்டித்த கணவனையும் எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர் செல்போனில் தொடர்பு கொண்டு மனைவியை விவாகரத்து செய்துவிடு என கூறி மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டுமின்றி தினந்தோறும் நள்ளிரவு நேரங்களில் ஆபாச மெசேஜ் அனுப்புவது, வீடியோ கால் செய்து நிர்வாணமாக தோன்ற வற்புறுத்துவது என எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர் அந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகளை கொடுத்ததாக ஆதாரம் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தனை நாட்களாக அரவ ஸ்ரீதரன் இந்த பாலியல் தொந்தரவுகளை பொறுத்து கொண்டதற்கு காரணம் பெண்ணின் பிஞ்சு மகனை கொன்றுவிடுவதாக வந்த மிரட்டல்தான் எனவும் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். இதனையடுத்து இந்த வீடியோ ஆதாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் எம்எல்ஏ அரவ ஸ்ரீதரின் தாய் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இவை அனைத்தும் தனது மகனை பழிவாங்க நடக்கும் சதிவேலை என்றும் அந்த பெண் தனது மகனை மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் வாங்கியுள்ளார் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் பெண்ணின் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே பல அரசியல் கட்சிகளும் எம்எல்ஏவின் இந்த ஆபாச லீலைகளை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாணுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க ஒரு குழு அமைத்திருக்கிறார். விசாரணை முடிவுகள் வரும் வரை கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகளில் இருந்து விலகி இருக்குமாறு அரவ ஸ்ரீதருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. பயணிகள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன நடந்தது? சென்னை விமான நிலைய தீ விபத்திற்கு அங்கு கண்டெடுத்த பவர் பேங்க் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நேற்று மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் 2வது பன்னாட்டு முனையத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் புறப்பாடு போர்டிங் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து விமான நிலைய தீயணைப்புத் துறையினரால் முதற்கட்ட தடயமாக பயணிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 10க்கும் மேற்பட்ட பவர் பேங்குகள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. தற்போது கைப்பற்றப்பட்ட மின் சாதனங்களில் மின்கசிவு ஏற்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். டெல்லியில் மீண்டும் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மாணவர்கள் பீதி அடைந்தனர். டெல்லியில் உள்ள முக்கிய பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மின்னஞ்சல் மூலம் வந்த இந்த மிரட்டல்களை தொடர்ந்து பள்ளி வளாகங்களில் இருந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஹரியானா தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பீதியை ஏற்படுத்தியது.
சண்டிகரில் அமைந்துள்ள ஹரியானா தலைமை செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை செயலகத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவலர்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழுக்கள் உடனடியாக களமிறக்கப்பட்டனர். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். தூத்துக்குடியில் டியூஷனுக்கு சென்ற மாணவர் வீட்டிற்கு சடலமாக எடுத்து வரப்பட்டார். என்ன நடந்தது? தூத்துக்குடி அருகே டியூஷன் முடிந்து திரும்பிய 9ஆம் வகுப்பு மாணவன் அகமது ஆபித் பைக் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் நிலை தடுமாறி விழுந்து அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் உடன் அவரது நண்பர் அஷ்ரப் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை பணிகள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பள்ளமேடாக உள்ளதால் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டாஸ்மாக் கடை வேண்டாம், எழுச்சியாக நடந்தது போராட்டம். எங்க தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூர் பகுதியில் இயங்கி வரும் மதுபான கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் திருச்செந்தூர் டிஎஸ்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பெற்ற மகளை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொன்ற தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். கணவனோடு சேர்ந்து வாழ மறுத்ததால் மகளின் கதை முடித்த பயங்கரம் இது. சேர்ந்து வாழ மறுக்கும் மனைவியை கொலை செய்யும் பல கணவன்களின் கிரைம் ஹிஸ்டரியை பார்த்திருப்போம். ஆனால் கணவனோடு சேர்ந்து வாழ மறுத்ததால் பெற்ற மகளையே கொன்று போட்டிருக்கிறார் இங்கொரு விபரீத தந்தை. ஆட்டை அறுப்பது போல மகளின் கழுத்தை கரகரவென அறுத்து கொன்ற கசாப்பு கடைக்காரரின் செயல் அப்பகுதியை அலறவிட்டுள்ளது. வாழப்பாடி அடுத்த அத்தனூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். 53 வயதான இவர் வெள்ளாளக்குண்டம் சேத்துக்குட்டை சாலை பகுதியில் விளைநிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கேயே தங்கி விவசாயம் செய்து வருகிறார். பகுதி நேரமாக கசாப்பு கடைகளுக்கு ஆடுகளை வெட்டி கொடுக்கும் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இவரது முதல் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக 17 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்து சென்று விட்டார். இதனையடுத்து இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒரு மகள் ஒரு மகன் என 2 பிள்ளைகள் உள்ளனர். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் இரண்டாவது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக மகனை அழைத்துக் கொண்டு செல்வராஜை பிரிந்து சென்றுள்ளார். அதன் பிறகு மகள் பிரத்யங்கரா தேவியுடன் வாழ்ந்து வந்த செல்வராஜ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சேலம் தாதகாப்பட்டியைச் சேர்ந்த வெள்ளிப்பட்டறை கூலி தொழிலாளி கண்ணன் என்பவருக்கு 20 வயது மகளை திருமணம் செய்து கொடுத்துள்ளார். தற்பொழுது அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு மகளை வீட்டில் வைத்து கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டதாக உறவினர்களுக்கு போன் செய்து பகீர் கிளப்பியிருக்கிறார் செல்வராஜ். உடனே அலறி அடித்து ஓடி வந்து பார்த்தபோதுதான் செல்வராஜ் கூறியது உண்மை என்று தெரிந்திருக்கிறது. அடுத்த கணமே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த பிரத்யங்கரா தேவியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. பிரத்யங்கரா தேவியின் கணவர் கண்ணன் சேலத்தில் தங்கி வேலை செய்து வந்திருக்கிறார். இதனால் வாரம் ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். இது கணவன் மனைவிக்கிடையே விரிசலை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் அடிக்கடி கணவனோடு சண்டை போட்டுக்கொண்டு தந்தை செல்வராஜின் வீட்டிற்கு வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கணவனோடு சேர்ந்து வாழ மறுத்து நிரந்தரமாக தந்தை வீட்டில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார். இதனையடுத்து மருமகன் கண்ணன் மாமனார் செல்வராஜுவுக்கு போன் செய்து, உங்க 2 மனைவிய மாதிரி தான் உங்க மகளும் இருக்கிறா, அடிக்கடி வாழாம விட்டுட்டு போயிடுறா, இதுதான் நீங்க பொண்ணை வளர்த்த லட்சணமா என பிரத்யங்கரா தேவியை பற்றி அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் செல்வராஜுவுக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே மனைவிகள் பிரிந்து சென்ற வருத்தத்தில் வாழ்க்கையை தனிமையில் கழித்த செல்வராஜுவுக்கு கைக்குழந்தையுடன் மகள் நின்ற கோலம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆசை மகள் வாழாவெட்டியாகிவிடக் கூடாதென கணவனோடு சேர்ந்து வாழுமாறு மகளிடம் கெஞ்சி கூத்தாடியிருக்கிறார்.
ஆனால் தந்தையின் வார்த்தைகளை பிரத்யங்கரா தேவி கேட்பதாய் இல்லை. இதனையடுத்து சம்பவத்தன்று இரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்த செல்வராஜ் மீண்டும் கணவனோடு சேர்ந்து வாழுமாறு மகளிடம் அறிவுரை கூறியிருக்கிறார். ஆனால் அதை காதில் கூட வாங்காமல் அலட்சியம் காட்டியிருக்கிறார் பிரத்யங்கரா தேவி. அது செல்வராஜுவுக்கு கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. இதனால் செல்வராஜ் கரிவெட்டும் கத்தியால் பெற்ற மகளின் கழுத்தை ஆட்டை அறுப்பது போல கரகரவென அறுத்து கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து மகளை கொன்ற கையோடு தனது பேத்தியை தூக்கிக் கொண்டு வாழப்பாடி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார் செல்வராஜ். இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வராஜை கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.